புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS விஷானந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, சித்த மருத்துவத்தில் யூஸ்வலாக என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு எமர்ஜென்சியாக ஒரு விஷயத்தை பண்ணிட முடியாது, இமீடியட் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்காது, கொஞ்சம் நாள்பட தான் அதை நம்ம சரி பண்ண முடியும், அப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஆனால் சித்த மருத்துவத்திலும் முதலுதவி அப்படிங்கிற விதத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடி டக்குன்னு ஏதாவது நடந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முதலுதவி மூலிகைகள் என்னெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும், எதெல்லாம் நமக்கு இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பெண் பிள்ளைகளுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் வயிற்று வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே டக்குன்னு என்ன பண்ணுறோம், ஒரு பெயின் கில்லர், ஒரு பேராசிட்டமால் ஏதாவது ஒன்று கொடுத்து பெயினை குறைக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் இதை மாதம் நம்ம பண்ண முடியாது. இது வரத்துக்கான காரணம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோனல் ஷிஃப்ட். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த காலத்தில் இருந்தே பாட்டி நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெந்தயத்தை டக்குன்னு வாயில் போட்டு மோர் குடிக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம பெண் பிள்ளைகளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் வெந்தயத்தை ஊற போட்டு அதை முளைக்கட்டி வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சிடலாம். பிள்ளைங்க அந்த மாதிரி வயிற்று வலியில் துடிக்கும் பொழுது ஒரு 5-10 வெந்தயத்தை அந்த முளையோடு எடுத்து லைட்டாக நசுக்கி மோரில் கலக்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ப்ரோஸ்டோக்ளாண்டின் சுரப்பு கண்ட்ரோல் ஆகி இமீடியட்டாக அந்த வலி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெயின் கில்லரை காட்டிலும் வேகமாக அவங்களுக்கு அந்த வலி குறையும். அடுத்தடுத்த பீரியட்ஸில் அந்த வலி வராமலும் நம்மளால் தடுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல். திடீர்னு ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வருவோம், எங்கேயாவது நம்ம சரியாக தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம், சரியாக காய்கறி கீரை நிறையா சாப்பிட்ருக்க முடியாது, பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க மோஷன் போகிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க டக்குன்னு ஒரு 2-3 ஹவர்ஸில் மோஷன் போயிடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு ஸ்பூன் சீரகத்தை வறுத்துட்டு அதில் 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரை கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு அதை குடிக்க சொல்லுங்கள். குடித்த ஒரு 1/2 hour 45 minutes 1 hourக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கேஸ் ரிலீஸ் ஆகும். கொஞ்சம் நேரம் நடந்தாங்க அப்படின்னா மோஷன் நல்லா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு டயரியா வந்துருச்சு, நைட் நேரம் ஏதாவது மாற்றி சாப்பிட்ருப்போம், டயரியா வந்திருக்கும், போயிட்டே இருப்போம், டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம் தெரியுங்களா, ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கோங்க, எலுமிச்சம்பழம் புழிஞ்சு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த டயரியா அரெஸ்ட் ஆகும். இல்லையா, வீட்டில் எப்பயுமே ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் ஜாதிக்காய் பொடி நீங்கள் வச்சுருக்கணும். அது ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் எடுத்து டக்குன்னு நீங்கள் தேனில் குழச்சி கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயரியா நல்லா அரெஸ்ட் ஆகிடும். இதை நீங்கள் வீட்லேயே பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போது திடீர்னு பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு மூக்கடைச்சிரும், சளி பிடிச்சிரும், அப்போ உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுறது அப்படிங்கிறதா நம்ம மனநிலை வருதே ஒழிய, நம்ம பிள்ளைகளுக்கு அந்த குட் பாக்டீரியா குடல் அப்படியே பாதுகாக்கப்படணும், இந்த சீக்கிரம் சளி சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுங்களா, வீட்டு வெளியே போகணுன்னா கண்டிப்பாக துளசி இலை இருக்கும் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகு சேர்த்து நீங்கள் டீ மாதிரி வச்சு கொடுக்கலாம். கூட கொஞ்சம் புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து டீ வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு 2-3 தடவை அவங்க அந்த கஷாயம் குடித்தாங்கனாலே கண்டிப்பாக அந்த மூக்கடைப்பும் நிவர்த்தி ஆகும், சளி தொந்தரவும் படிப்படியாக குறையும். இப்போ அடிக்கடி இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது, வறட்டு இருமல் இருந்துக்கிட்டே இருக்குன்னா லவங்க மொக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்க பூவை மட்டும் கிள்ளிட்டு லைட்டாக வாயில் வச்சு 2 தடவை கடிச்சிட்டு பிள்ளைகளை அப்படியே வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்க சொன்னீங்கனாலே இந்த வறட்டு இருமல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எடுத்த உடனே மருந்து மாத்திரைகள் நாடாமல் நம்ம வீட்டிலேருந்து செஞ்சுக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி லேடிஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சமைச்சிட்ருப்பாங்க, சமைக்கும் பொழுது டக்குன்னு பார்த்திங்கன்னா கையை கட் பண்ணிப்பாங்க.
அப்போ என்ன ஆகும்னா அந்த ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், ப்ளீடிங் நிற்கவே நிற்காது. அப்போ வெளியே போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிமார்கள் சொல்லுவாங்க வெட்டிக்காய பூண்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியும். சின்ன வயசில் நம்ம அதை வச்சு விளையாண்டுருப்போம். ஸோ அந்த இலைகளை எடுத்து ஜஸ்ட்டு நல்லா அரிவாள் மணி பூண்டுன்னு சொல்லுவோம், அதை நல்லா நசுக்கி அதனுடைய சாறை எடுத்து நீங்கள் வந்து அந்த எந்த இடத்துல வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரத்தமும் நின்றோம், விரைவில் வந்து அந்த புண்ணும் ஆறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆறிடவும் செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் இன்றைக்கி வந்து சமைக்கிறாங்க, கிச்சனில் சமைக்கும் பொழுது அம்மாமார்களும் சரி நம்ம இளம் பெண்களும் சரி சமைக்கும் பொழுது சீக்கிரம் சுட்டுக்குவாங்க. குறிப்பாக இந்த குக்கரு கேஸு இதிலெல்லாம் போய் அடிக்கடி சுட்டுப்போம். அப்போ என்ன ஆகுனா அந்த இடத்துல தழும்பு மாதிரி கருப்பாக ஆகிடும். அது ஆகாமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு என்ன பண்ணணுன்னா சோத்துக்கத்தாழை ஜெல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அதை வந்து கொப்பளமாக மாறாமல் சுடாமல் அந்த கலரும் மாறாமல் அப்படியே அது வந்து அமுங்கிடும். உங்களுக்கு வந்து புண்ணும் ஆகாமல் பாதுகாத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். இப்போ தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறோம், சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, நைட் நேரத்தில் கஷ்டப்படுறோம் அப்படின்னா கசகசா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சாயந்தர நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சி பாலில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளில் வந்து இந்த தூக்கமின்மை வந்து சரியாயிடும். இதுவே கேஸ்ட்ரைட்டிஸ் நிறையா இருக்குது, வயிற்றுப்புண் அதிகமாக இருக்குது, ஐபிஎஸ் மாதிரி பிரச்சனை இருக்குது, வயிறில் வந்து அலறல் இருக்குனாலும் இதே கசகசா பால் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சாப்பிட்ட திடீர்னு மூச்சு அடைச்ச மாதிரி இருக்குது, ஏப்பமும் வர மாட்டேங்குது, பின்னாடியும் கேஸ் பிரிய மாட்டேங்குது, ரொம்ப மூச்சு பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறவங்களுக்கு பெருங்காயம் லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு பொடிச்சு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வெந்நீரில் எடுத்திங்கன்னா இமீடியட் ரிலீஃப் வந்து தெரியும். அடிக்கடி ஏப்ப வராமல் கேஸ்ட்ரிக் மாதிரி வயிறு ஊதுன மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே, ஒரு வெந்நீர் குடிச்சிங்க அப்படின்னாலே அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ரிலீவ் ஆகிடும். இப்போது நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம், திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தோன்னா பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் தடுப்பாக வந்துடும். எதனால் இது வந்துச்சுன்னு தெரியாது, என்ன பூச்சி கடிச்சிச்சுன்னு தெரியாது, திடீர்னு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இதை வந்து நம்ம காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுக்கு வெளியே போய் பார்த்திங்கன்னா குப்பைமேனி செடி வந்து இருக்கும். அந்த குப்பைமேனி செடியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து அரைச்சி பாடியில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக கொஞ்ச நேரத்தில் அந்த தழும்புகள்லாம் மறைஞ்சிடும். உடனே வந்து நம்ம வந்து ஆன்டிஹிஸ்டமின் ட்ரக்ஸ் நிறையா போடுறோம் இல்லையா, அதை தவிர்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சித்த மருத்துவத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய முதலுதவி விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயம் வந்து குழந்தை கை குழந்தைகள் வச்சுருக்காங்க இல்லையா, பார்த்திங்கன்னா உடனே குழந்தை அழுதுன்னா அது என்ன காரணம்னே தெரியாது, அது அழுதுகிட்டே இருக்கும், வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அது அழுகையும் நிறுத்த முடியாது, ஏன்னா பிள்ளைகளுக்கு பேசவும் தெரியாது, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம பாட்டிமார்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்க நைன்னு அழுதுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னான்னா இந்த பேர் சொல்லலாம் மருந்துன்னு சொல்லிட்டு வசம்பு இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கில் வந்து நல்லா வாட்டி கருக்கிட்டு அதை எடுத்து அந்த கறியை மட்டுமே நல்லா எடுத்து தாயோடைய தாய்ப்பாலில் நல்லா இழைச்சி அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சங்கடையில் வச்சு ஊற்றி விடுவாங்க. அந்த மாதிரி ஊற்றி விடும்பொழுது குழந்தைங்க டக்குன்னு வந்து அழுகையை நிறுத்தும். அந்த மிச்சம் இருக்கிற கறியை நல்லெண்ணெயில் நல்லா குழச்சி பிள்ளைகளோட தொப்புள் சுற்றி அப்ளை பண்ணி விடுவாங்க. பிள்ளைங்க ஏதோ சாப்பிட்டது வந்து அம்மா வந்து எதாவது சாப்பிட்ருப்பாங்க, அது குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த அஜீரண கோளாறு ஏற்பட்டிருக்கும். அந்த வசம்பை குடித்து வயிற்றில் தடவன வாக்கில் குழந்தையோட ஆசன வாயில் நல்லா கேஸ் பிரிஞ்சு பச்சையாக கொஞ்சம் மோஷன் வரும். அது வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து அழுகையை வந்து நிறுத்திடும். இந்த அளவுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சிறு பிள்ளைகளுக்கு வந்து உரை மாத்திரைங்கிற பேரில் தூக்கம் வரலைன்னா உடனே ஜாதிக்காய் இலைச்சி ஊற்றுவாங்க, பிள்ளைங்க மோஷன் போகலைன்னா கடுக்காய் இலைச்சி ஊற்றுவாங்க, ரொம்ப இந்த மாதிரி நைன்னு அஜீரணத்தினால அழுதுச்சுன்னா வசம்பை இழைச்சி ஊற்றுவாங்க, ரொம்ப சளி பிடிச்சிருந்துச்சுன்னா சுக்கு புகையை பிடிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் சிறு பிள்ளைகள்லேருந்து கை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் நம்ம முன்னோர்கள் இருந்த வரைக்கும் நிறைய கை மருந்துகளை வச்சு பல நோய்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நாம் எதுக்கெடுத்தாலும் மெடிசன்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஆனால் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது என்றைக்குமே வருமுன் காக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாகவும் வந்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான மருந்துகளை பிரயோகிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அடிப்படையாக கொண்ட ஒரு மருத்துவ முறை பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.